ஹலோ கோடர்ஸ். மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎலோட டேபிள் ஆப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டிபியில் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த டிபியை செலக்ட் பண்ணிக்கலாம், சாம்பிள் டிபின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் க்ரியேஷனோட சின்டாக்ஸ் இதுதான். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், அதோட காலம் நேம் அண்ட் ஃபாலோட் பை அதோட டேட்டா டைப். இப்போ நம்ம query எழுதலாம். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி, அதோட காலம் நேம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, டேட்டா டைப் இன்ட். அதே மாதிரி இன்னொரு காலம் கிரியேட் பண்ணலாம். எம்ப்ளாயி நேம், nvarchar-ன்றது ஒரு டேட்டா டைப். இப்போ நம்ம இந்த query-யை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நம்ம டேபிளில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த டேபிள் க்ரியேட் ஆன டேபிள் அங்கே இருக்கும். இப்போ நம்ம அடுத்து டேபிளில் என்ன ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம்னா ஆல்டர் ஆப்ரேஷன். ஆல்டர் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆட். ஒரு புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம், டேட்டா டைப். இப்போ பார்த்தீங்கன்னா 2 காலம்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம 3வது காலமாக வந்து டெசிக்னேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ query இதுதான். ஆல்டர் டேபிள், அந்த டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, ஆட் காலம் நேம் வந்து டெசிக்னேஷன், அதோட டேட்டா டைப் nvarchar. அதோட மேக்ஸிமம் லென்த் வந்து 100. அதை தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் 100ன்னு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண உடனே query சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த டேபிள் கீழே காலம்ஸில் டெசிக்னேஷன் வந்துடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலமோட டேட்டா டைப் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் காலம், காலம் நேம், டேட்டா டைப். இப்போ நம்ம query எழுதலாம். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் பதிலாக நம்ம எம்ப்ளாயின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஆல்டர் காலம், அந்த காலம் நேம் வந்து நம்ம என்ன மாற்ற போகிறோம்னா எம்ப்ளாயி ஐடி மாற்ற போகிறோம். எம்ப்ளாயி ஐடி வந்து இன்டீஜரில் இருக்கிறத நம்ம nvarchar-ல மாற்றலாம். காலம் எம்ப்ளாயி ஐடி, இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஃபார்மேட் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அந்த டேட்டா டைப் இன்ட்டுக்கு பதிலாக nvarchar-ஆ மாறி இருக்கும். இது ஒன் ஆஃப் தி டேபிள் ஆல்டரிங் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒரு காலமை எப்படி டெலீட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு டெசிக்னேஷன் ஆட் பண்ண டெசிக்னேஷன் காலம் தேவையில்லை. ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ட்ராப் காலம், காலம் நேம். ஸோ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி, ட்ராப் காலம், அந்த காலம் நேம் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டா அந்த காலம் டெலீட் ஆகிடும். அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு எம்ப்ளாயி டேபிளை ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா அந்த காலம் இருக்காது. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒரு டேபிளை ட்ராப் பண்ணுற ஆப்ரேஷன். எனக்கு கம்ப்ளீட்டாக டேபிளே தேவையில்லை, கம்ப்ளீட்டாக டேபிளே டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள், டேபிள் நேம். இப்போ நம்ம டேபிள் நேம் எம்ப்ளாயி, ஸோ ட்ராப் டேபிள் எம்ப்ளாயின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அந்த டேபிள் நேமே நம்ம டெலீட் பண்ண மாதிரி. டேபிள்ஸில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அந்த டேபிள்ன்ற எம்ப்ளாயின்ற டேபிள் இருக்காது. தேங்க்யூ.